தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த கவின் என்ற மின் பொறியாளர் காதல் விவகாரம் தொடர்பாக நெல்லை கேடிசி நகரில் வைத்து படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அந்த கொலையாளியோட அப்பாவும் அம்மாவுடைய கூடுதல் பேரில் மட்டும்தான் இந்த கொலை நடந்திருக்கு. ஒரு தனிநபரால் ஒரு பையனை முழுக்க ஒரு வாலிபனை வெட்டி கீழே கட்ட முடியாது. அப்படிலாம் இது கூட குற்றவாளி இருக்கிறாங்களோ இல்லை அந்த அவங்களுக்கு கூடுதல் பேர் நடந்திருக்கு. அதனால அந்த பையனோட அப்பாவையும் அம்மாவையும் அவங்க காவல்துறையில ஏற்கனவே பணியில் இருக்கிறாங்க. அதனால காவல்துறையை சேர்ந்தவங்க என்ன செய்றாங்க, இதை கொஞ்சம் மெத்தனம் காட்டுறாங்க. அதனால இந்த முக்காணி பகுதியில் அந்த உறவினர்களையும் சுற்றி இருக்கிற அதே எங்கள் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த சொந்தங்களோடு சேர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டதுனால இப்போ இந்த பகுதியில் தூத்துக்குடி பகுதியுடைய காவல்துறையினரும் திருநெல்வேலி பகுதியுடைய காவல்துறையினரும் பேச்சுவார்த்தைக்கு வந்தாங்க. அந்த இடத்துல எங்களுக்கு ஒரு அசூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு 24 மணி நேரம் டைம் கொடுங்க, நாங்கள் உண்மை குற்றவாளிகளை கைது செஞ்சுவோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு அசூரன்ஸ் கொடுத்ததுன்னு இந்த சாலை மறியலில் நாங்கள் இப்போ கைவிட்டுருக்கோம். மேற்கொண்டு காவல்துறை தன்னுடைய உத்தரவாதத்தை மீறும் பட்சத்தில் இந்த 1 மடங்கு இன்னைக்கு நடந்த போராட்டம் 10 மடங்காக மாறும். அதுக்கு காவல்துறையே பொறுப்பு. இப்போதைக்கு உடலை வாங்குற எந்த ஐடியாவும் இல்லை. எங்களுக்கு உண்மை குற்றவாளிகளை கைது செய்யணும். அந்த 2 அப்பா அம்மாவை அந்த கொலை வழக்கில் சேர்த்து அவங்க உடனே ரிமாண்ட் பண்ணணும். இதுதான் எங்களோட முதல் கோரிக்கை. தமிழக ஆட்சிக்களம் SR பாண்டியன்.